நாங்கள் இதிலே பெரிதாக எதுவும் கேட்கவில்லை, சட்டத்துக்கு முரணான விடயங்களாகவும் எதுவும் கேட்கவில்லை. அவர் அந்த இடங்களுக்கு முள்ளிவாய்க்கால் மற்றும் செம்மணி புதவுளை போன்ற இடங்களுக்கு சென்று எமது மக்களுக்கான இரங்கலை தெரிவிப்பதன் ஊடாக அவர் இங்கே வாழக்கூடிய தமிழ் சமூகத்தினை மதிக்கின்றார் என்கின்ற பொருள்படும்படியாக அமையும். அங்கே இறந்தவர்கள் வெறுமனே இறந்தவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் என்னுடைய மாமனாகவும் மைத்துனனாகவும் தந்தையாகவும் குழந்தையாகவும் தாயாகவும் என்னுடைய சகோதரிகளாகவும் இப்படி பலர் அங்கே தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான பொறுப்பு கூறல், அவர்களுக்கான நியாயத்தை வேண்டுகின்ற ஒரு நிலைப்பாட்டினை இங்கே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் சமூகம் நிச்சயமாக எடுத்தே ஆக வேண்டும். நாங்கள் வேண்டுவது 5000 கையெழுத்துகள். இதுவரை 2800 கையெழுத்துகள் மட்டும்தான் சேர்ந்திருக்கின்றது என்பது மிகவும் ஒரு மனவருத்தத்துக்குரிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் 80,000 தமிழர்கள் வாழுகின்ற இடத்தில் நீங்கள் கடந்து சென்ற 50,000 பேர் கையொப்பமிட்டு இருப்பீர்களாக ஒரு நிமிடம் கையெழுத்திட்டு இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு மிக பெருமதியான ஒரு ஆவணமாக தமிழர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய அபிலாஷை என்னவாக இருக்கிறது என்பதனை சுவிஸ் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இங்கே விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கியிருக்கும்.